ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம இமெயிலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நம்ம அக்கௌண்டோடைய கஸ்டமர் ஐடி மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அக்கௌண்டோடைய கஸ்டமர் ஐடி தான் இதனுடைய பாஸ்வேர்ட். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் கீழே பாட்டம் ஹோம் யூபிஐ கார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெக்கார்ட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மெத்தட் மூலமாக ஸ்டேட்மெண்ட் அப் டு 3 months வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு 1 yearக்கு தேவைப்படுதுன்னா 3 months 4 டைம் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சுன்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துடும் 2 மணி நேரத்துக்குள்ளே. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி மெயில் ஐடி அப்டேட் ஆகலைன்னா கூட நம்ம இந்த மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாக மெயில் ஐடி எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கவங்க டைரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம்மில் உங்களுக்கு எந்த டேட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2ல் எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமெயில் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மெயில் ஐடி அப்டேட் பண்ணாதவங்க அதே ரெக்வஸ்ட் சர்வீசஸில் கீழே பாட்டம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் கம்யூனிகேஷன் இமெயில் ஐடின்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் நியூ இமெயில் ஐடின்ற அந்த பாக்ஸுக்கு உள்ளே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை சரியாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுக்கும்போது என்டர் டிரான்சாக்ஷன் பின் கேட்கும். டிரான்சாக்ஷன் பின் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். நார்மல் எஸ்எம்எஸ்ஸாகவே உங்களுக்கு ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இமெயில் ஐடி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தட் மூலமாக நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 3 months தான் இந்த மெத்தட் மூலமாக எடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.